அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னென்னா, A and B can do a piece of work in 12 days, B and C in 15 days, C and A in 20 days. How long would all take to finish the work? அதாவது ஏயும் பியும் 12 நாளில் வேலை செய்கிறாங்க, பியும் சியும் 15 நாளில் வேலை செய்கிறாங்க, சியும் ஏயும் 20 நாளில் அதே வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். இப்போது நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்போ ஏ ப்ளஸ் பிஸ் 1 day ஒர்க் என்ன ஆயிரும், 12 daysனால 1/12. அப்புறம் பி ப்ளஸ் சிஸ் 1 day ஒர்க் 1/15, அது 15 daysல முடிக்கிறதுனால. அப்புறம் சி ப்ளஸ் ஏஸ், சியும் ஏயும் சேர்ந்து 20 நாளில் முடிக்கிறதுனால அவங்களுடைய 1 day ஒர்க் வந்து 1/20. அப்போது இது 3 ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, 3 சேர்த்தோம்னா 3 ஆட் பண்ணோம்னா 2A 2B 2C வருது. அப்போது 2 into A plus B plus C's 1 day ஒர்க் 3 ஆட் பண்ணோம்னா அது ஆன்சர் வந்துடும். அப்போ 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், லார்ஜஸ்ட் நம்பர் 20. அப்போ 20 40 டிவைட் ஆகாது. 60 பார்த்தீங்கன்னா 60 வந்து 15 டிவைட் பண்ணும், 12 டிவைட் பண்ணும். அதனால் வி டேக் 60 எடுத்துக்குவோம். 60ல் எத்தனை 12 இருக்குது, 5 times. எத்தனை 15 இருக்குது, 4 times. எத்தனை 20 இருக்குது, 3 times. அப்போ என்ன ஆகிடும், 5 + 4 9, 9 + 3 12/60. அப்போ 112 512. அப்போ 1/5. அப்போ 2 into A plus B plus C is 1 day ஒர்க். அப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா அப்போது A plus B plus C is 1 day ஒர்க். இந்த 2 அந்த சைடு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வரும். அப்போ 5 into 2 is equal to 1/10. அப்போது A plus B plus C is 1 day ஒர்க் வந்து 1/10ன்றதுனால 3 பேர் சேர்ந்து 10 daysல முடிப்பாங்க. அப்போது A, B and C take 10 days to finish the work. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் என்ன சொல்லுது பாருங்கள். இப்போ வந்து A can do a piece of work in 15 days and B in 20 days. With the help of C, they finish the work in 5 days. அதாவது சியோட உதவியில் 5 நாளில் முடிச்சிடுறாங்க. How long will take C to finish the work? அப்போ C மட்டும்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேள்வி. இப்போ நமக்கு என்ன அப்போ ஏஸ் 1 day ஒர்க் கொடுத்துருக்காங்க, பிஸ் 1 day கொடுத்துருக்காங்க. அப்போ A plus B's 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ A plus B's 1 day ஒர்க். A plus B's 1 day ஒர்க்னா ஏயோட 1 day ஒர்க்கும் பியோட 1 day ஒர்க்கும் ஆட் பண்ணணும். ஏயோட 1 day ஒர்க் வந்து எவ்வளவு, 1/15. பியோட 1 day ஒர்க் வந்து 1/20. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆகிடும், 60. இது ரெண்டுக்கு எல்சியம், இது 4 times வரும், அது 3 times வரும். அப்போ என்னாகும், 7/60. அப்போ A plus Bஸோட 1 day ஒர்க் வந்து இவ்வளவு. இப்போ 3 பேர் வித் ஹெல்ப் ஆஃப் C they can finish in 5 daysன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால 3 பேரும் சேர்ந்து அப்போ A plus B plus C's 1 day ஒர்க்
3 பேர் சேர்ந்து 5 நாளில் முடிக்கிறதுனால அப்போ 1/5. இப்போது இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா C is 1 day ஒர்க் வந்துடும். அப்போ therefore C is 1 day work is equal to 1/5 minus 7/60. ஏன்னா ஏயும் பியும் சேர்ந்து இவ்வளவு, 3 பேர் சேர்ந்து இவ்வளவு. அப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு சியோட 1 day ஒர்க்கு கிடச்சிரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து 60. அப்போ இங்கே என்ன வரும்? 12 டைம்ஸ் வருமா? 12 minus 7. அப்போ எவ்வளவு? 5/60. அப்போ 1/5 12 5. அப்போ 1/12. அப்போ சியோட 1 day ஒர்க் வந்து 1/12. அப்போ C alone can finish the work in 12 days. Therefore, C alone do the work in 12 days. அவ்வளோதான். Very simple. அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னா, A is twice as good as a workman as B. A வந்து பியை விட 2 மடங்கு வேலைக்காரர். அண்ட் டுகெதர் they finish in 14 days. 2 பேர் சேர்ந்து 14 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா in how many days can it be done by A alone? அப்போ A மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A equal to 2B. அப்போ A வந்து பியை விட 2 மடங்கு வேலைக்காரர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A B 2 பேருடைய ஒர்க். அப்போ A + B, ஏயும் பியும் சேர்ந்து can do it in 14 days. 14 நாளில் முடிப்பாங்க. ஏயும் பியும் சேர்ந்து 14 நாளில் முடிப்பாங்க. இப்போ ஏக்கு பதிலாக 2B போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும்? 2B + B can do it in 14 days. That means what? 3B. இப்போ 3B can do it in 14 days. அப்போ 3B சேர்ந்து 14 நாளில் முடித்தாங்கன்னா 1B எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ B can do it in 14 into 3 is equal to 42 days. அப்போ B மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 42 டேஸில் முடிப்பாங்க. அப்போ A மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்ல டிவைட் பை 2, அவ்வளோதான். B equal to A/2. அதனால் therefore A can do it in 42/2 is equal to 21 days. அப்போ A மட்டும் 21 நாளில் முடிப்பார். நம்ம பாருங்கள், சிம்பிள். A வந்து 2 மடங்குனால A + B 1 day ஒர்க் வந்து அதாவது 14 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 3B சேர்ந்து 14 நாள் முடிக்கிறோம். அப்போ 1Bனா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 42 நாள். அப்போ 14 into 3. அப்போ A வந்து அதில் பாதி நாளில் முடிப்பாங்க. ஏன்னா ட்வைஸ் ஒர்க்மேன், அதனால் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பாதியாக குறையும். அதனால் வந்து நம்ம வந்து 21 டேஸில் A மட்டும் முடிக்கிறாரு இந்த ஒர்க்கை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின். 8th கொஸ்டின், A is thrice as good a workman as B. அப்போ A வந்து பியை விட 3 மடங்கு வேலைக்காரர். அண்ட் இஸ் therefore able to finish in 60 days. அதனால் 60 நாளில் முடிப்பார். 60 days less than B. அதாவது பியை விட 60 நாளைக்கு முன்னாலேயே முடிச்சிட்றார். அப்போ ஃபைண்ட் த டைம் இன் விச் they can do it working together. அப்போ 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A is thrice workman as B அப்படின்னு கேட்டாங்க. அப்போ A equal to 3B. A equal to 3B.
அதாவது if A takes 1 day, A ஒரு நாள் எடுத்தார்னா then B takes 3 days, 3 நாள் எடுத்துக்குவார். A ஒரு நாளில் முடித்தா B வந்து 3 நாளில் முடிப்பார். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 2 days வருது. டிஃப்ரென்ஸ் 2 days. ஆனால் ஆக்சுவலி the difference வந்து 60 days கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி the difference 60 days. டிஃப்ரென்ஸ் வந்து 60 days அப்படின்னு. அப்போது ஏ வந்து ஒரு நாள்னா 2 நாள் முடிக்கிறாங்க. அப்போ வந்து ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் வந்து 60 daysனால அப்போ ஏ டேக்ஸ் வந்து 30 days, பி டேக்ஸ் 60 days, அவ்வளோதான். சரி, 60 days அதிகனால 90 days. அப்போ therefore if A does in 30 days, then B takes 90 days. ஏன்னா ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 60 days. அப்போ ஏஸ் 1 day ஒர்க் வந்து 1/30, பிஸ் 1 day ஒர்க் வந்து 1/90. அப்போது ஏ ப்ளஸ் பிஸ் 1 day ஒர்க், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க்கு என்ன பண்ணுவாங்க? 1/30 ப்ளஸ் 1/90. இதுக்கு எல்சிஎம் வந்து 90. அதனால் இது வந்து 3 + 1. அப்போ 4/90. இப்போ என்னாகும்? 245. நம்ம நியூமரேட்டர் 1 வர மாதிரி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ 1/45/2. 45/2னா என்னது? 1/22.5. அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? 22.5 days. அப்போ therefore A and B can finish in 22.5 days. அதாவது 22 நாளில் முடிப்பாங்க இந்த ஒர்க்கை. 9th question. இப்போது a man and a boy working together can do a certain amount of digging in 14 days. அதாவது 40 days. அதாவது ஒரு ஆணும் ஒரு பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிக்கிங் ஒர்க், தோண்டு ஒர்க்கு கூட வந்து 40 நாளில் முடிப்பாங்க. their skills in digging are in the ratio 8:5. அவங்களுடைய ஸ்கில் வந்து 8:5 அப்படிங்கிற விதத்தில் முடிக்குது. அப்போது how many days will they take if engaged alone? அப்போது ஒவ்வொருத்தரும் how many days will the boy take if engaged alone? அப்போ பையன் மட்டும் செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்றது தான் இந்த கொஷின். அப்போது ஸ்கில் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில் ரேஷியோ 8:5 கொடுத்துருக்காங்க. அப்போது the boy does 5/13 of the work in 40 days. அப்போ the boy does, அதாவது 5/13 of the work in எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 40 daysல. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து 40 daysல முடிக்கிறதுனால அப்போ 5/13 வந்து பார்ட் வந்து பாய் முடிப்பான். அப்போ மீதி வந்து இந்த மென் முடிப்பாங்க. அப்போது therefore number of days the boy take to do the whole work. என்ன ஆகிடும்? 40/5/13 ஹோல் ஒர்க். இது ஒன்றானா இது அந்த சைடு கொண்டு போய் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ வந்து ஆகிடும் 40 × 13/5. அப்போ 8 × 13. அப்போ 104. அப்போ பாய் மட்டும் செஞ்சால்
he'll take 104 days to finish the work. Therefore, boy alone takes 104 days to finish the work. இப்போ 104 நாளில் முடிப்பாங்க, அவ்வளோதான்.